ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய அகாடமி. சிலக்ஸ் விடுபட அனைக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு 2024 என்ன தீர்வு? டிஎன்பிசி நடத்த போறாங்களா, டிஎன்இபி தான் நடத்த போறாங்களா, நோட்டிபிகேஷன் முதல்ல வருமா, இத நம்பி இருக்க இவங்களுக்கான வாழ்க்கை என்ன? ஏன்னா இதுக்கு பியூ எலிஜிபிள், டிப்ளமோ எலிஜிபிள், இசிஏ, ட்ரிபிள் சிஎஸ்சி, ஐடி 4 பேருமே எலிஜிபிள். புரியுதா? இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு குவாலிபிகேஷனா பார்க்க கூடாது. நீங்க என்னதான் பண்ணாலும் சார், என்னதான் என்ன ஒரு 50,000 பேர் எழுதுவாங்களா சார் அப்படின்னு கேட்க கூடாது. நீங்க 50,000 பேர்னாலும் அவங்களோட லைஃப் இருக்கு. சோ இதுக்கான வெயிட்டிங் என்ன? ஏன்னா 2020 கடைசியா இபி நோட்டிபிகேஷன் கூட கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு என்ன தீர்வு? ஏன்னா டிஎன்பிசி நடத்த போனோம் நாங்க 2023 கூட ஒரு 400 டெக்னிக்கல் போஸ்ட், அப்புறம் ஒரு 100 சில்ற டெக்னிக்கல் போஸ்ட் சொல்லி நம்ம 130 நினைக்கிறேன், ஒரு 130 ஒரு 400 ஆனுவல் கொடுத்தாங்க, எதுவும் நடக்கல. இப்ப 2024 ஆனுவல் பண்ணலுமே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பத்தி எதுவுமே வரல. அப்போ டிஎன்இபி தான் நடத்த போறாங்களா? காரணம் டிஎன்இபி பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் போட்டாங்க நோட்டிபிகேஷன் டிஎன்இபி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப டிஎன்பிசி வரல 2024 ஏதோ 2023 வந்தாங்க 400 130க்கு பதிலும் இல்ல. அப்ப டிஎன்இபி தான் நடத்த போறாங்க. எப்ப நடத்த போறாங்க? ஏன்னா நீங்க டிஎன்இபி குள்ள போய் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இல்ல. ஒரு படிச்சு சொல்றேன்னு பயப்படாதீங்க. ஒரு 8th படிச்ச பசங்க 10th படிச்ச பசங்களை இழுத்து போட்டு சும்மா டெம்பரரிக்கு ஆள் பார்த்துட்டு இருக்காங்க. இதான் நிதர்சனமான உண்மை. இபி பொறுத்த வரைக்கும் ஒரு பவர் கட் ஆனா டக்குன்னு கரண்ட் வர மாட்டேங்குது. கேட்டா நம்ம இபியில கால் பண்ணி கேட்கணும். சாதாரண விஷயம் இது. கால் பண்ணி கேட்கிறப்ப ஆள் இல்ல. நிதர்சனம் இது, ஆள் இல்ல. அப்ப ஆள் இல்லைன்னா எக்ஸாம் வச்சு ஆள் எடுத்தாதான் ஆள் இருக்கும். சோ இது எல்லாருக்குமான ஒரு ப்ரெஷர். டிஎன்இபியும் சரியா பண்ண முடியல, மக்களும் பாதிக்கப்படுறாங்க. இங்க 4 பேர் 4 டிகிரி, பிஇ டிப்ளமோனா 8 டிகிரி ஆச்சு. பிஇசி, பி டிப்ளமோ, இசி டிப்ளமோ, ட்ரிபிள் பி, ட்ரிபிள் டிப்ளமோ, சிஎஸ்சி பி, சிஎஸ்சி டிப்ளமோ, ஐடிபி, 4 பேர் இருக்காங்க. 8 டிகிரி இருக்கு. ஒரு டிகிரியில நீங்க 10,000 வச்சாலும் 80,000 பேர், கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப 2024 கண்டிப்பாக டிஎன்இபில இருந்து டெக்னிக்கல் நோட்டிபிகேஷன் வரும் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா கொடுத்துருக்காங்க. அப்ப டெஃபினட்டா ஓபன் கோட்டாக்கு வரும். ஓகேவா? இபில இருந்து தான் டெக்னிக்கல் வரப்போது, வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிற ஒரு விஷயம், இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா புரியுது, வாழ்க்கையை விட்டுட்டு உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் படிங்க. ஏன்னா நீங்க 2 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், திரும்ப அந்த 2 வருஷம் கிடைக்குமானா கிடைக்காது. இப்ப 2 வருஷம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பரிட்சை எழுதி பாஸ் பண்ண போறதா உங்களோட அச்சீவ்மெண்ட். 2 வருஷம் போயிடுச்சு சார் அப்படின்னு நீங்க விட்டு போனீங்கன்னா அந்த 2 வருஷம் வேஸ்ட். அதுக்கு நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே வேற வேலைக்கு போயிருந்திருக்கலாம். இதனால வரைக்கும் படிக்காம நீங்க கூட தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், படிங்க. உங்களோட லைஃப் இது. ஓகேவா? நிறைய பேர் வேலை கஷ்டம் கல்யாணம் பண்ணு இருப்பீங்க, கடன் பிரச்சனை இருக்கும், அப்பா அம்மா குழந்தை போகும், பிரச்சனை இருக்கு, வீட்டு கடன் இருக்கும், சில சொந்த வீடு இல்லாம இருப்பீங்க, வாடகை கட்டாம இருப்பீங்க. புரியுதா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆம்பளைங்களுக்கு இந்த பிரச்சனை, பெண்களுக்கு வேற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. வேலைக்கு போனா கல்யாணம் பண்ணிக்க வீட்டுல வீராப்பா பேசியிருப்போம், அதுக்காக அப்படியே வெயிட்டிங்ல இருப்போம். ஹவுஸ் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சொல்லிருப்பீங்க. ஏன்னா இப்ப பேரண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப யாரை பார்த்தாலும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க. அப்ப பேரண்ட்ஸ் எதனால தான் படிச்சுட்டே இருப்ப, இது வரும் இந்த கேள்வி, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்ப இவ்வளவு சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் தெளிவாவே நமக்கு புரியுது. ஆனா வேற வழி இல்ல. நீங்க 2 வருஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்குன்னா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. 2024 கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வந்து இபி கொடுப்பாங்க. டிஎன்இபி தான் வரப்போகுது. புரியுதா? வந்தா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும். நீங்க விட்டீங்க, 3 வருஷம் உட்கார்ந்து வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். அப்ப 3 வருஷம் வீணா வேஸ்டா உட்கார்ந்தோம்னா பரவாயில்ல, வர வருஷம் சரி பண்ணிக்கலாம். புரியுதா? அதனால கொஞ்சம் இனிமேட்டுக்கும் சின்சியரா படிங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.